ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாவனம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்டியான வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு, குக்கர் ஹீட் ஆனதும் கொஞ்சோண்டு ஆயில், கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றினோம்னா சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருக்கும், அப்புறம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நெய் ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு வணக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கினதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போது கொத்தமல்லி தழை, புதினா தழை, பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் வீட்டிலையே அரைச்ச கரம் மசாலா தூள் கொஞ்சோண்டு, அப்புறம் வரமிளகாய் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சமாக போட்டு வணக்கிட்டேன். கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸும் போட்டு நல்லா வணக்கிட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதில் சோயா பீன்ஸ் நான் சுடு தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். அதையும் போட்டு நான் நல்லா வணக்கிக்கிறேன். இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ அரிசிக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் அரிசி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா வெஜ் பிரியாணி ரெடி. இதுக்கு காம்பினேஷன் ஆனியன் ரைத்தா, இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் வீடியோ பார்க்குறீங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ரோஜாவனம் 17, அதுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.